இது கிறிஸ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரி பிஷன் எஸ்கேப் ரோபாக்ஸில் பார்க்க போகிறோம். இதில் சொல்ல போனால் 2 மோடு இருக்குது. ஏலியன் பேஸ் பிஷன். நம்ம பிஷன் தான் வச்சு ஓகே. இந்த கேம் நான் சொல்ல போனால் முன்னாடியே விளையாண்டுருக்கு. இப்போ இன்னொரு வாட்டி விளையாடலான்னு பண்ணியிருக்கேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லலாம், அந்த பட்டன் கிட்டே வந்தோம். எஸ் ஓகே. இப்போ நம்ம இங்கே கீழே போகணும். அங்கே இந்த இடம் வந்து அடுத்த இடத்துல வேறு இன்னொருத்த இருக்கும். இப்போ கீழே போனாலும் ஒரு வயசானோம். எப்படி தான் இப்படி இருக்கோ தெரியல. இவங்களா ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் போலீஸ் ஸ்டேஷன் இருந்ததுன்னா யார் யாருக்கெல்லாம் பார்க்க எந்த திருடனுக்கெல்லாம் பார்க்க தெரியுமோ அந்த திருடன் மட்டும்தான் இந்த ஜெயிலில் தப்பிக்க முடியும். ஓகே, இந்த ஃபயர் பால் வரைக்கும் அவங்க பிளேயர் படிக்க போகிறான். இப்போ நம்ம மேலே வேற பார்த்தோம். இப்போ நம்ம நெருஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக இப்போ மேலே நம்ம ஸ்பீடாக போகிறது இப்போ மேலே குதிக்கவும் முடியாது. அது நம்ம சில பேர் எஃப்சி சொல்லப்போனால் என்ன நினச்சேன்னா வந்து அவுட் ஆகாமல் விளாடணும்னு நினச்சேன். அப்போ நம்ம அவுட் ஆகிட்டு இருக்கிறோம். இந்த வாட்டி கரெக்டாக வரா. இந்த மாதிரிலாம் எழுதிட்டு திரும்பிட்டு லகு வேகமாக ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வேர்ல்டில் அதை ஃபீல் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம சன்னிஸ் ஓகே காஷ். இப்போ நம்ம இது இந்த போட்டு ஆஹா ஸ்டெக்கட் ஒரு செஃப் வேற இருக்கான். அவனை வேற சொல்லப்படுத்தணும். கைஸ் கொஞ்சம் விட்டுருந்தா நான் உளுந்துருப்பேன். திரும்ப ட்ரை பண்ண மாட்டேன். குதிச்சு போனால் சீக்கிரமாக போக முடியுது கைஸ். ஓகேங்க, நம்மளுக்கு ஒரு பசங்க வேற இருக்கும்.
காய்ஸ் சொல்ல போனால் ஒரு சின்ன கட் கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராப்ளம் காய்ச்சி கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்போது எனக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் போகிற சவுண்ட் கொஞ்சம் இருக்கும். ஐயோ ஒரு குட் திங்க் என்னன்னா நம்ம கீழே இல்லை சொல்லி வாழ ஐயோ ஓகே ஆமாம் தெளிவராக அழுத்த மாட்டேன். ஓகே இதுவும் அழுத்தியாச்சு. இப்போ இந்த 3 வால்வையும் அழுத்தினதுக்கப்புறம் இங்கே போய்கிட்டு இப்போ இங்கே ஒரு கேஸ் மாதிரி வந்து ரைஸ் போக அது பண்ணிருக்கோம். என்னோட நோக்கம் என்னன்னா இந்த கேம் பிளேவை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். இன்னும் நம்ம ஒரு 2 பேரை மீட் பண்ண வேண்டியது இருக்குது. அதோட எஸ்கேப் ஆயிடும். குட் கைஸ் நம்ம விழுந்துட்டோம். நம்ம இந்த வாட்டி கரெக்டாக போகணும். ஓகே கரெக்டாக குதிச்சிட்டோம்னு சொல்ல மாட்டேன். இன்னும் இந்த இடத்துக்கே ரொம்ப டைம் ஆகுது. ஓகே காய்ஸ் கரெக்டாக நம்ம இந்த எல்லைக்கிட்ட வரும்போது குதிப்போம். குதி ஷாட் நான் கொஞ்சம் ப்ரீவியஸாகவே குதிச்சிட்டேன். இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. சொன்னது தான் கைஸ் சொன்ன மாதிரி நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செஃப்பை எப்போ மீட் பண்ணுவாங்கன்ட்டு. குட் மார்னிங் செஃப். கேரி த செஃப். ஆமாம் அங்கே இருக்கிற கன் ஃபுட்ஸூக்கா காய்ஸ் இது என்ன சவுண்டத்தில் அவன் அடிக்கணும். ஓ காசு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தப்பிச்சிடலாம். இப்போ நம்ம கீழே உருண்டுக்கிட்டு போனோம். உருள தயாரா உருளலாம். ஓகே காய்ஸ் எப்படி பறக்கணும். எக்ஸிட் மேலே லேசர் இருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது கைஸ். நான் ஓல்டாக விளையாடும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே கைஸ் வந்துட்டோம் நம்ம. அவ்வளோதான். இப்போ நம்ம எங்கே போனோம்னா கேம் முடிய போகுது. ஒரு பழமை எடுத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும், ட்ராப் பண்ணணும். ஆஹா ஈஸியாக முடிச்சிச்சு. யூஸ் மெட்டல் பிளான்ஸ் டு கெட் அக்ராஸ்.
காய்ஸ் தயவு செஞ்சு இந்த கேமில் வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. இந்த வெடிக்கிற சத்தமே இப்படி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்புறோம். ஓகே கைஸ், கிளம்புறோம். ஓகே, ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா கரெக்டாக குதிச்சிடணும். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கொஞ்சம் அடிக்கடி கட்டு இருக்கும். கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் இடையில ப்ராப்ளம். ஓகே, நம்ம பேரல் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டோம். நெக்ஸ்ட் இப்போ அடுத்ததாக இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போடணும். இதை எடுத்துகிட்டு வந்து கோல்டு ஓஷன் இந்த மாதிரி இப்படி இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டாங்களா? அது சொல்லப்போனால் நான் விளையாண்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஓகே காய்ஸ், அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர்,